ஹலோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போறோம்னா விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, பிரசாந்த் கிஷோர் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வேலை செய்கிற ஒரு வேலையாள் தான் பிரசாந்த் கிஷோர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை பார்த்து மண்டபத்துக்கு புக் பண்ணுறது, யாரை பார்த்து சாப்பாடு புக் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மேரேஜ் புரோக்கர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி மண்டபம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிடும். நீங்கள் வந்து கல்யாணத்தை அன்னைக்கு வந்து தாலி மட்டும் கட்டிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வேலை செஞ்சுக்கணும். மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அரசியல் கான்ட்ராக்ட் தான் பிரசாந்த் கிஷோர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு கட்சி வச்சிருக்கேன், எனக்கு வந்து பிஎம்ஓ சிஎம்ஓ ஆகணும் அவசரம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இந்த அறிக்கைகள் விடுங்க, இந்த இடத்துல இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓ இருக்காங்க. ஸோ அப்படி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து மினிமம் வந்து 100 கோடி ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவார். ஸோ விஜய் மாதிரி ஆளுங்கள்ட்ட 300 கோடி ரூபாய் சார்ஜ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி விஜயகாந்த் வந்தப்ப விஜய்க்கு வந்து நான் எல்லா காசும் மக்களுக்கு செலவு பண்றேன், மக்கள் ஓட்டளிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் நாடி போயிருக்காரு. ஸோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு அரசியல் கட்சி வந்தீங்கன்னா நீங்க அது மாதிரி போவீங்களா, மக்களுக்காக செலவு பண்ணீங்களா?